இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு டிவிக்கில இருந்து மாறி அண்ணன நம்பி வந்திருக்கோம்ன்னு பார்த்தீங்கன்னா, டிவிக்கில பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா, அ தளபதி விஜய் நல்லா புடிக்கும். இருந்தாலும் ஒரு ஸ்டூடண்ட் வந்து நல்ல ஒரு ஆசிரியர்கிட்ட பாடம் கத்துக்கினா மட்டும் தான், நல்ல ஒரு மாணவனா உருவாக முடியும். ஆசிரியர மட்டும் புடிச்சா போதாது. ஆசிரியர் சொல்லித் தர பாடம் நம்மளுக்கு புரியணும். அந்த ஒரு கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா, டிவிக்கில இல்ல. என்னன்னா, டிவிக்குள்ள நெறைய பேர் உழைக்கிறவங்க இருக்காங்க. ஆனா, அவங்கள முன்னிறுத்தி எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்றாங்க. பழைய ஆளுங்களே வச்சுன்னு ஒரு 4, 5 பேர வச்சுன்னு அவங்க சொல்றத மட்டும் தான் கேட்கறாங்க. யாருக்கும் ஒரு முன்னுரிமை தர மாட்றாங்க. உழைக்கிறவங்கள தேடி பிடிக்க மாட்றாங்க. அங்க தான் அது பெரிய பிரச்சனையா இருக்கு. நம்ப எப்படி சொல்ல இப்ப ஆதவ அர்ஜுனா இருக்காரு. அவரு நம்ம எதுவும் தப்பு சொல்ல விரும்பல. இருந்தாலும் நம்ம அண்ணன் கார்த்தி அண்ணன் வந்து நம்ம பக்கத்திலேயே இருக்காரு. நம்ம அவர் வீட்டுக்கு வரோம், அண்ணன பார்க்குறோம், இதோ பக்கத்துல நிக்கிறோம். ஆனா ஆதவ அண்ணன் பக்கத்துல போய் நிக்க கூட முடியாது. அவரு கிட்ட போனாலே ஒரு 10 பேர தாண்டி தான் போணும். அதுக்குள்ள ஒரு 10 பாடி கார்ட்ஸ் வந்துருவாங்க. இந்த பழைய கட்சி ஆளுங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க பக்கத்துல கூட விட மாட்டாங்க. கேட்டா நாங்க தான் நிப்போன்னுவாங்க. ஆனா கார்த்தி அண்ணன் காலங்காலமா இங்கேயே இருக்காரு. அவர நம்ம பார்க்குறோம் பக்கத்துலயே இப்படி கட்டி கூட பிடிக்கிறோம். நம்மள கொட்டி கூட பிடிக்க முடியல இதுவரைக்கும். மெயினா வந்த காரணமே அதுதான். இத்தன வருஷம் நம்ம அங்க உழைச்சிருக்கோம். உழைச்சு நம்மளுக்கு முக்கியத்துவமே குடுக்கல. அதனால தான் சொன்னேன், ஆசிரியர மட்டும் புடிச்சா போதாது. நமக்கு பாடத்த புரிய வைக்கிற ஆசிரியர் கிட்ட மாணவன் படிச்சாதான் அவர் தலை சிறந்த மாணவனா வருவாரு. அதே மாரி இந்த வில்லிவாக்கம் தொகுதிக்கு நம்ம கார்த்தி அண்ணன் தான் ஒரு சிறந்த ஆசிரியரு. அவரு கீழ நெறைய மாணவர்கள உருவாக காத்திருக்கிறோம்ண்ணா. சொன்ன மாதிரி கண்டிப்பாக இங்க வந்திருக்க எல்லாருக்கும் நீங்க நல்லா உழைக்கணும். உழைச்சீங்கன்னா உங்களுக்காக அங்கீகாரத்தை நான் இங்க வாங்கி தரேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் வாங்கி தரேன். உங்களுக்கு உங்க ஏரியா நீங்க வேற ஏரியால தான் வந்திருப்பீங்க. உங்க ஏரியாலயும் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன வந்து அணுகலாம். கண்டிப்பாக அத நான் வந்து செஞ்சு குடுப்பேன். பர்சனல் லெவல்லயும் உங்களுக்கு எந்த குறையா இருந்தாலும் எப்ப வேணாலும் என் வீடு கதவு தட்டலாம். கண்டிப்பா தொறந்திருக்கும். அந்த உறுதிய உங்க எல்லாருக்கும் நான் குடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.